கருணாநிதி அவர்கள் நீங்கள் வேல்முருகன் இல்லை தூள்முருகன் அப்படின்னு உங்களை புகழ்ந்ததாலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினோடையும் பயணப்படுறீங்க. இந்த ஒப்பீட்டளவில் இருவருடைய ஆட்சி, உங்களுடைய அனுபவம், இதை பற்றி சொல்லுங்களேன். மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பன்முக ஆற்றல் நிறைந்த ஒரு மகத்தான, நாம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு கலை, இலக்கியம், இலக்கணம், எழுத்து, கவிதை, சிறுகதை, அரசியல் இப்படி என்று பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த ஆளுமை உடைய ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக, மக்களை கவரக்கூடிய பெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர். ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து தனக்கே உரிய அந்த தனித்துவ ஆற்றலின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவுக்கும் பிறகு அதை கட்டி காத்து அதற்கு தலைமையேற்று இந்த நாட்டினுடைய 5 முறைக்கு மேல் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் என்கிற அந்த மனிதருடைய உழைப்புடன் கூடிய மாபெரும் ஆற்றல். ஆனால் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற என் அன்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பினால் மட்டுமே இந்த இடத்திற்கு வருகிறவர். கலைஞர் அவருக்கு பேச்சாற்றலோ, எழுத்தாற்றலோ, இலக்கியம், இலக்கணம், கவிதை, சிறுகதை, கட்டுரை, உடன்பிறப்பே என்கிற கடிதத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் லட்சோப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை தன் பேனாமுனையில் வைத்திருந்த மகத்தான தலைவனுக்கு இருந்த ஆற்றல் போல் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதற்கு அவற்றை அனைத்தையும் ஈக்குவல் என்று சொல்வார்கள், சமன் செய்கின்ற வகையில் அவருடைய கடினமான உழைப்பு. அவர் ஒரு மாணவர் பருவத்திலிருந்து ஒரு ஒரு சின்ன இடத்திலிருந்து அவர் தொடங்கி தன்னுடைய கடினமான உழைப்பின் காரணமாக மிசா சட்டங்களை சந்தித்து பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்தித்து அந்த இயக்கத்தில் அப்படியே சிறுக 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 உயர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார்.